அண்மை செய்தி பிரதமர் நரேந்திர மோடி வரும் 11ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகை புரியவுள்ளார். புதுச்சேரியில் நிறைவடைந்த பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், வணக்கம். வருகிற 11ஆம் தேதி பாரத பிரதமர் மோடி அவர்கள் வருகை புரியவுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக. அதாவது வருகின்ற 11ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுச்சேரி வருவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. அன்றைய தினம் புதுச்சேரியில் முடிவுற்ற, அதாவது இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் செயற்கை ஓடுதலை பாதை திறந்து வைத்தல் மற்றும் பல்வேறு புதிய திட்டங்களுக்கு, குறிப்பாக புதிய சட்டமன்றம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக 11ஆம் தேதி புதுச்சேரிக்கு பிரதமர் மோடி வருகின்றார். மேலும் இந்த அரசு திட்டங்களை தொடங்கியது மட்டுமல்லாமல் அன்றைய தினம் மாலை புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் ஒரு பொதுக்கூட்டமும் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த பொதுக்கூட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரசின் தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான ரங்கசாமி மற்றும் அதிமுக தலைவர்கள், பாஜக தலைவர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்த பொதுக்கூட்ட மேடையில் பங்கேற்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டசபை நெருங்கி வரும் நேரத்தில் புதுச்சேரிக்கு பிரதமர் மோடி வருவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுவதில் அதிகாரிகள் தடையாக உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி அதிகாரிகளை குறை கூறி வந்தாலும் தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு உதவியுடன் செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமர் மோடியை சந்திக்க புதுச்சேரி முதலமைச்சர் பலமுறை டெல்லி செல்ல முயற்சி செய்தும் அது நடைபெற காரணத்தால் தற்போது புதுச்சேரிக்கு வரும் நரேந்திர மோடியிடம் பல்வேறு கோரிக்கைகளை முதலமைச்சர் ரங்கசாமி வைப்பார் என தெரிகிறது. அதில் குறிப்பாக மாநில அந்தஸ்து மற்றும் நிதி கமிஷனில் புதுச்சேரி சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரிக்கு வரக்கூடிய பிரதமர் மோடி லாஸ்பேட்டையில் உள்ள விமானதளம் அருகில் உள்ள விமானதள மைதானத்தில் இந்த பொதுக்கூட்டத்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதற்கான பணிகளை தற்போது புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம் மற்றும் உள்துறை அமைச்சர் ஆகியோர் நேரடியாக ஆய்வு செய்து வருகின்றனர். தொடர்ந்து புதுச்சேரி வரக்கூடிய பிரதமர் மோடி அதனைத் தொடர்ந்து தமிழக செல்வார் எனவும் ஒரு தகவலானது வெளியாகியுள்ளது. ஆனால் இதுவரை அது உறுதி செய்யப்படவில்லை. மேலும் சட்டமன்ற தேர்தலையொட்டி புதுச்சேரி வரக்கூடிய நரேந்திர மோடி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிடவும் வாய்ப்புள்ளதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விரிவான தகவலுக்கு நன்றி தன்ராஜ். அண்மை செய்தி பிரதமர் நரேந்திர மோடி வரும் 11ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகை புரியவுள்ளார். புதுச்சேரியில் நிறைவடைந்த பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், வணக்கம். வருகிற 11ஆம் தேதி பாரத பிரதமர் மோடி அவர்கள் வருகை புரியவுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக. அதாவது வருகின்ற 11ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுச்சேரி வருவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. அன்றைய தினம் புதுச்சேரியில் முடிவுற்ற, அதாவது இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் செயற்கை ஓடுதலை பாதை திறந்து வைத்தல் மற்றும் பல்வேறு புதிய திட்டங்களுக்கு, குறிப்பாக புதிய சட்டமன்றம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக 11ஆம் தேதி புதுச்சேரிக்கு பிரதமர் மோடி வருகின்றார். மேலும் இந்த அரசு திட்டங்களை தொடங்கியது மட்டுமல்லாமல் அன்றைய தினம் மாலை புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் ஒரு பொதுக்கூட்டமும் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த பொதுக்கூட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரசின் தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான ரங்கசாமி மற்றும் அதிமுக தலைவர்கள், பாஜக தலைவர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்த பொதுக்கூட்ட மேடையில் பங்கேற்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டசபை நெருங்கி வரும் நேரத்தில் புதுச்சேரிக்கு பிரதமர் மோடி வருவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுவதில் அதிகாரிகள் தடையாக உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி அதிகாரிகளை குறை கூறி வந்தாலும் தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு உதவியுடன் செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமர் மோடியை சந்திக்க புதுச்சேரி முதலமைச்சர் பலமுறை டெல்லி செல்ல முயற்சி
செய்தும் அது நடைபெற காரணத்தால் தற்போது புதுச்சேரிக்கு வரும் நரேந்திர மோடியிடம் பல்வேறு கோரிக்கைகளை வந்து முதலமைச்சர் ரங்கசாமி வைப்பார் என தெரிகிறது. அதில் குறிப்பாக மாநில அந்தஸ்து மற்றும் நிதி கமிஷனில் வந்து புதுச்சேரி சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வந்து இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரிக்கு வரக்கூடிய பிரதமர் மோடி லாஸ்பேட்டையில் உள்ள விமானதளம் அருகில் உள்ள விமானதள மைதானத்தில் வந்து இந்த பொதுக்கூட்டத்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதற்கான வந்து பணிகளை வந்து தற்போது புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம் மற்றும் உள்துறை அமைச்சர் ஆகியோர் வந்து நேரடியாக ஆய்வு செய்து வருகின்றனர். தொடர்ந்து புதுச்சேரி வரக்கூடிய பிரதமர் மோடி அதனைத் தொடர்ந்து தமிழக செல்வார் எனவும் ஒரு தகவலானது வெளியாகியுள்ளது. ஆனால் இதுவரை அது வந்து உறுதி செய்யப்படவில்லை. மேலும் சட்டமன்ற தேர்தலையொட்டி புதுச்சேரி வரக்கூடிய நரேந்திர மோடி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிடவும் வாய்ப்புள்ளதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விரிவான தகவலுக்கு நன்றி தன்ராஜ்.